தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இதன்போது திருமதி சசிகலா அவர்களின் ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தம்பி மார்சல் அவர்களுக்கு அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க மார்சல். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வி குறித்து ஆராய்வதற்காக மீட்டிங் போட்டிருக்காரு கட்சி அலுவலகத்தில். இன்னைக்கு 2வது நாளாக மீட்டிங் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் தோல்வி குறித்து என்ன காரணம் அப்படின்றத குறிச்செல்லாம் பேசுகிறாங்க. அடுத்த முறை எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்றது குறித்துக்கும் வியூகம் வகுக்கிறாங்க. பார்க்குறீங்க, இது எப்படி ஒரு பாசிட்டிவான மூவாக பார்க்குறீங்களா? இல்ல 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 அது சரியான நேரத்துல சரியான வேலை தான் செய்யறாரு. ஆனா மறுபடியும் தோல்வி குறித்து அவர் மறுபடியும் நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு பேசுறது நிர்வாகி மேல எந்த தவறும் இல்லையே. தவறு யாரு மேல இருக்கு? தலைமை மேல தவறு இருக்கு. தலைமை சரியில்லாத பட்சத்துல தான் தொடர்ச்சியா தோல்வி வருது. அதை என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உணர்றாரோ அன்னைக்குதான் அதிமுக வெற்றி பாதையில போக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தவற தன் மேல வச்சுக்கிட்டு நீங்க அடிக்கடி அலுவலகத்துல நிர்வாகிகளை கூட்டிக்கிட்டு என்ன தவறு என்னதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது அர்த்தமே கிடையாது. அதனாலதான் முன்னாள் அமைச்சர்கள் சேலத்துல போய் வீட்டிலே சந்திச்சு வந்திருக்கிறாங்க. ஏகப்பட்ட கண்டிஷன்லாம் போட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா தவறு எது மேல இருக்குன்னா தலைமை மேல இருக்கு. அப்ப தலைமை சரியில்லாத பட்சத்தில் அதிமுக தொண்டனை பொறுத்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான தலைமையிலே வந்த தொண்டர்கள், ஒரு சரியான ஒரு வாத்தியார்ட்ட பாடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதிமுக தொண்டர்கள். அப்ப எங்களுடைய வாத்தியார் யாரு? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே போல அம்மா. அதுக்கு அடுத்தபடியா சின்னம்மாவை நாங்க பாக்குறோம். எடப்பாடி பழனிசாமிய அந்த இடத்துல வச்சு பார்க்கவே முடியல. அதனாலதான் அதனுடைய வெளிப்பாடுதான் 10 தோல்வி பழனிசாமி என்ற அந்த பட்டத்தையே தொண்டர்களும் பொதுமக்களும் கொடுத்திருக்கிறாங்க. சரி, அதை அறிஞ்சு அனைவருமே ஒற்றுமைக்கு வலியுறுத்துறாங்க. சின்னம்மா தொடர்ச்சியா வலியுறுத்துறாங்க. ஓபிஎஸ் அண்ணன் தொடர்ச்சியா வலியுறுத்துறாரு. அதே போல கட்சியிலிருந்து பிரிந்து கிடக்க அத்துணை மூத்த தலைவரும் வலியுறுத்தும் பொழுது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் என்றுதான் தமிழகம் வாயிலாக சொல்றேன் நாங்க. ஏன்னா அண்ணன் என்று அழைக்கக்கூடிய அந்த நட்பு இன்னும் நீடிக்கிறது எங்களுக்கு. ஏன்னா கட்சி நலன் கருதி கண்டிப்பா நல்ல முடிவெடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருந்து பிரிந்து போனவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும், எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் சேலத்தில் உள்ள அவருடைய வீட்டில் வலியுறுத்தியதாக தகவல். இது குறித்து யாருமே நேரடியாக எதுவும் பேசல. இந்த சந்திப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? வலியுறுத்தல் மட்டுமல்ல, சேலத்தில் அவருடைய இல்லத்தில் முன்னாள் அமைச்சர்கள் அதே போல கட்சியின் மூத்த சீனியர்கள் எல்லாம் போய் உள்ள விஷயத்தை, ஏன்னா நாம உள்ளாட்சி தேர்தல் காத்துக்கிட்டு இருக்கோம் மார்சல். அதுக்கடுத்தபடியா ஒரு 17 மாசம் 18 மாசம் 17 மாசம் தான் வைங்களேன் அடுத்த சட்டமன்ற தேர்தல். உள்ளாட்சி தேர்தல்ல நம்ம சரியா இருந்தா தான், தலைமை சரியா இருந்தா தான். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் யாருக்கு உண்டான தேர்தல்? நிர்வாகிகள் உண்டான தேர்தல். அந்தந்த உள்ளாட்சியில மெம்பருக்கு நிற்பாங்க, கட்சிக்காரன் கவுன்சிலருக்கு நிற்பான், ஊராட்சி மன்ற தலைவருக்கு நிற்பான், மாவட்ட கவுன்சிலருக்கு நிற்பான். இப்ப அவனுடைய கெதி என்னாச்சு? இப்ப நீங்களே தோத்து போறீங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோல்வி, அதே போல எம்பி எலெக்ஷன் தோல்வி. சரி, இந்த உள்ளாட்சி தேர்தல் யாருக்கு உண்டான தேர்தல்? தொண்டனுக்கு உண்டான தேர்தல். அப்ப தொண்டன் என்ன நினைக்கிறா? ஒற்றுமையா இருங்கன்னு கேட்கிறான். அந்த ஒற்றுமை இருக்கக்கூடிய அந்த கோரிக்கையை ஏற்றுத்தான் இந்த மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் போய் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் சேலத்துல சந்திச்சு அந்த விஷயத்த முழுமையா சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. கண்டிப்பா கட்சி ஒண்ணு சேராம எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு. அதனுடைய அந்த விஷயம் உண்மையா நடந்த விஷயம் தான். அதுல இந்த மாற்றம் இல்ல. எங்களுக்கு உண்மையான தகவல் வந்துச்சு. அதான் சொல்ல வரேன். ஒரு கண்டிஷனை போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பா அனைவரும் ஒண்ணு சேர்ந்தாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இல்லாட்டி கட்சி முழுசாவே காலி பண்ணிடக்கூடிய சூழ்நிலை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கண்டிஷன் தான் போட்டிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கண்டிஷனே போட்டிருக்காங்க. என்னதான் வலியுறுத்தினாலும் கண்டிஷன் போட்டாலும் எடப்பாடி பழனிசாமி முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காருங்களா? முடியாதுன்னா முடியாம போட்டோம். நான் என்ன சொல்ல வரேன், அவங்க இப்ப ஃபைனலா எல்லா நிர்வாகிகளும் மனசுக்குள்ள நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு சொல்லி பார்ப்போம். மக்களுடைய கருத்து, தொண்டருடைய கருத்து, தொடர்ச்சியா தோல்வி, இதெல்லாம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிருவாங்கன்னு நினைச்சாங்க. இப்ப நம்ம நேரடியாவே போய் சொல்லி பார்ப்போம். இல்லாட்டி நம்ம ஒரு முடிவுக்கு வரும்ன்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள். ஆக கண்டிப்பா இந்த அவருடைய கண்டிஷன் சொன்ன அத்தனை முன்னாள் அமைச்சருடைய கண்டிஷனுக்கு அவர் வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வேற வழி இல்லை மார்சல். தனித்து விடப்படுவார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா கள நிலவரம் தெரிஞ்சுதான் போய் எல்லாரும் போய் சொல்றாங்க. அதை ஏத்துக்கணும் எடப்பாடி பழனிசாமி. கண்டிப்பா மக்களுடைய கோரிக்கை, தொண்டருடைய கோரிக்கை, மூத்த நிர்வாகிகளுடைய கோரிக்கையை ஏற்று ஒற்றுமைக்கு உண்டான வேலைக்கு முன் வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஜெயக்குமார் அவர்கள் உறுதியா அறிவிச்சிட்டாருங்களா சார்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஓபிஎஸ்க்கு இடம் இல்லை, சசிகலாவுக்கு இடம் இல்லைன்னு. நான் என்ன சொல்ல வரேன், நான் இப்ப சொல்றேன், அனைவரும் ஒன்றுபட வாய்ப்பு இருக்கிறது. ஜெயக்குமார் அவர்களுக்கும் கேபி முனியசாமி அவர்களுக்கும் வாய்ப்பு இல்லை நான் சொல்றேன். அது தொண்டருடைய விருப்பம்.
அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கூட மன்னித்து அனைவருமே ஏத்துக்கிறோம் நாங்க. அதான் சொல்ல வரேன், விசப்பாம்பு ஜெயக்குமார் அவர்களை கண்டிப்பா கட்சியை இணைக்க கூடாதுன்னு ஒட்டுமொத்த தொண்டருடைய கோரிக்கையா இருக்கு. அதே மாதிரி KP முனியசாமியும் அதே மாதிரி நீக்கணும் ஒட்டுமொத்த தொண்டருடைய கோரிக்கையா இருக்கு. ஆகவே அவரு சொல்லி இங்க ஒண்ணு ஆக போறது கிடையாது. அந்த கட்சி இந்த நிலைக்கு ஆக காரணகர்த்தாவே இந்த 2 பேர் தான். அதனால எல்லாருக்கும் தெரியும், ஜெயக்குமார அவருடைய தொகுதியில மக்கள் ஏத்துக்கல, அவன் மகனையும் ஏத்துக்கல, அவரையும் ஏத்துக்கலன்ற போது யார் ஏத்துக்குவாங்க? அவரு ஏதோ ஒரு மூலையில புலம்பிட்டு இருக்கிறாரு. கள நிலவரம் தெரிஞ்சு மூத்த அமைச்சர்கள், முன்னாள் நிர்வாகிகள் விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாங்க. கண்டிப்பா அவர் ஏத்துக்கணும். ஏத்துக்காத பட்சத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க. எதுக்கு இப்ப இணைப்புன்னு சில பேர் கேக்குறாங்களே, எதுக்கு இப்ப இணைப்பு? எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் டைரக்டா அட்டாக் பண்றாரு. ஜானகி ராமச்சந்திரன் பெருந்தன்மையா ஒதுங்கினாங்க பாத்தீங்களா, கட்சியின் நலனுக்காக. அது மாதிரி சசிகலா அவர்கள் ஒதுங்கிட்டு போகணும், பெருந்தன்மையா ஒதுங்கிக்கணும்ன்றாரு. நல்ல விஷயம் தானே கட்சியினுடைய நலனுக்காக. சரி, நாங்க வேண்டாம் சரி ஒதுங்கி கூட நாங்க நிக்கணும் வைங்களேன். என்ன சாதிச்சு போட்டீங்க நீங்க? இப்ப அதிகாரத்துல அமர வச்சுதான் சிறைக்கு போனாங்க. அதிகாரத்துல இருக்கிற போதே உங்களுடைய துரோகத்தை காமிச்சிட்டு வந்தீங்க. மக்கள் அதிகாரத்துல இருக்கிற போது மக்களுடைய வெறுப்பு உங்களுக்கு தெரியல. அதிகாரத்தை விட்டு நீங்க வெளியில வந்த உடனே மக்களுடைய எதிர்ப்பு தெரியுது. தெரிஞ்சும் கூட இப்ப ஜானகி அம்மா விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, அன்னைக்கு மூத்த அமைச்சர்கள் ஒரு பக்கம் நின்று இருந்தாங்க, ஜானகி அம்மா பக்கம் தான் இருந்தாங்க. அன்னைக்கு சின்னம்மா ஆதரவோடு ஒரு சில மூத்த நிர்வாகிகளோடு புரட்சி தலைவி அம்மா அவங்க தேர்தலை கலந்து கொண்டாங்க, தொண்டர்களுடைய ஆதரவோடு இருந்தாங்க. ஆனா அவனு புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆனா அன்னைக்கு ஜானகியோட நிலைமையில தான் யார் இருக்கிறாரு? எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. தொண்டர்களுடைய ஆதரவு வேணும், பொதுமக்களுடைய ஆதரவு வேணும். ஒரு கட்சியை தலைமை வகிக்க மக்கள் விரும்பணும் சார். ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, அதிமுகவை தலைமை வகிக்கிறதுக்கும் அது திமுகவை தலைமை வைக்கிறதுக்கும் மக்கள் நினைக்கிறாங்க இந்த கட்சிக்கு இவங்க தான் சரியா இருப்பாங்க, அப்பதான் அவங்க ஆட்சி அதிகாரத்தை அவங்கள்ட்ட கொடுத்தாலும் சரியா நடத்துவாங்க, மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், மக்கள் தீர்மானிக்கணும். அந்த மக்கள் தீர்மானிக்க மாட்டேன்றாங்க எடப்பாடி பழனிசாமி. ஒரு கட்சியை நிர்வாகம் பண்றதுக்கு அந்த நிர்வாகத்திறன் வேணும். அந்த நிர்வாகத்திறன் யார்கிட்ட இல்ல? எடப்பாடி பழனிசாமி இல்ல. இருந்து இந்த இவ்வளவு பிரச்சனை வருமா? இவ்வளவு தோல்வி வருமா? அதுதான் சொல்றாங்க. அதான் இவங்க புரிஞ்சுக்கணும். ஓபிஎஸ் ஏன் சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓபிஎஸ் வந்து எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்காரு பாத்தீங்களா? அவர் அந்த காலத்துல இருந்து துரோகமா தான் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்றாரு. என்ன துரோகம் பண்ணார் ஓபிஎஸ்? இந்த தமிழர் வாயில நான் நிறைய பேச விரும்புறேன். நம்பிக்கை நட்சத்திரமாகத்தான் ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாங்க. உங்களுடைய சூழ்ச்சி, உங்களுடைய திட்டம், அந்த திட்டத்துலதான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நீங்க கெட்ட மனுஷனா சின்னமாட்ட ஆக்குறீங்க, அவரை கட்சியில இருந்து நீக்கிற மாதிரி நீக்கிறீங்க, சின்னம்மாவுக்கு சிறை தண்டனை வருது, நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க. உங்களுடைய ஒரு மாஸ்டர் பிளான் இருந்துச்சு. அந்த கொங்கு மண்டலத்துல ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணீங்க. ஆனா என்னைக்குமே நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தாரு. எப்ப பதவியை கொடுத்தா அந்த பதவியை அப்படி மரியாதை ஒப்படைக்கிறதா ஓபிஎஸ். யாரு துரோகி? இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு? ஓபிஎஸ் போய் துரோகின்னு சொல்லலாமா? எப்பயுமே அதுதான் சொல்ல வரேன். அம்மாவே அன்னைக்கே சொல்லி இருக்கிறாங்க, இந்த வரலாறே கிடையாது. ஒரு முதலமைச்சர் பதவியை ஒரு அதிகாரத்தை கையில கொடுத்துட்டு ரெண்டாவது அந்த அதிகாரத்தை திருப்பி கொடுக்கிற வரலாறு அதான ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அம்மாவே போலாரம் சுட்டி இருக்காங்க. அப்படிப்பட்ட மனுஷனை நான் என்ன சொல்ல வரேன், உலக மகா துரோகி, பதவி வெறியன், பதவி பித்தன் எடப்பாடி பழனிசாமி சொல்றதுக்கு தகுதி இருக்குன்னு கேட்கிறேன் நான். என்னதான் பண்ணலாம்னு இபிஎஸ் மனசு வைக்காம என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ இபிஎஸ் அவங்க அப்படி சொத்து மனசு வைக்கணும், மனசு என்ன பாரசல் பேசுறீங்க சார்? அவர் 3ஆம் தலைமுறை தலைவர்ன்றாங்க சார். அவங்க எம்ஜிஆருக்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு நாங்க ஏத்துக்கிட்டோம் அவரை. ஆமா, எம்ஜிஆருக்கு பிறந்தானக்கா இபிஎஸ். நீதான் என் வாயில கண்டமானிக்கு வரப்போகுது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து அம்மாவுக்கு அடுத்து நான் தான் தலைவர். ஆமா, 2 பேரும் சேர்ந்து பிறந்த பிள்ளை நீ. சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? உன்னைத்தான் தொண்டர்கள் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. சும்மா நான் தான் வாரிசு இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இன்னும் தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் எரிச்சலை தானே உண்டு பண்றாங்க. எப்ப வாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிப்போம். திமுக தொடர்ச்சி அதிகாரத்துக்கு வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுக்கடுத்தபடிய சட்டமன்ற தேர்தல் வருது, நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஒரு அதுதான் பொது சிந்தனையோடு பொதுநலத்தோடு அனைவரும் அனவரிச்சா உண்மையிலே சொல்லலாம். உன்னை வேண்டாம் வாரிசுனோட நாங்க ஒரு பேச்சுக்கு சொல்லலாம். கட்சி எக்கேடு கட்டன்னா, மக்கள் எக்கேடு கட்டன்னா, தொண்டர்கள் எக்கேடு கட்டன்னா நாசமா போன நம்ம பொதுச்செயலாளர் ஒரு பதவி இருந்தா போதும், கட்சி பண்ட் எடுத்து நம்ம செலவு பண்ணுவோம். ஆமா, அப்படி போயிட்டு இருப்போம். கீழே விழுந்து மூக்குடைஞ்சாலும் மீசில மண்ணு சொல்லி போயிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அதை எப்படி அவன் பார்த்துட்டு சும்மா இருந்துட முடியும்? அதனால
இருக்கக்கூடிய அவரோட இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், முன்னாள் நிர்வாகிகள், இன்னாள் நிர்வாகிகள் அத்தனை பேருமே ஒரு முடிவுல இருக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கு முன்னாடி அதிமுகவின் ஒப்பற்ற தலைவி இப்ப புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க தலைமையில் நம்ம எல்லாம் ஒண்ணு சேருவோம். சேர்ந்தா மட்டும்தான் தமிழகத்திலே பொதுமக்களை விரும்புவாங்க, தொண்டர்களை விரும்புவாங்க, வெற்றியை கொண்டு வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சத போய்தான் சேலம் அவங்க வீட்டுல போய் இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. கண்டிப்பா அதுக்கு அவர் இணங்கி வரணும். இல்லைன்னா அதான் சொல்லிட்டேனே, தனித்து விடப்படுவார் எடப்பாடி பழனிசாமி. இல்லைன்னா இப்படிதான் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ உள்ளேயே சேர்க்க மாட்டேன்றார் எடப்பாடி பழனிசாமி. ஒருவேளை அவர் அப்படி ஒத்துக்கிட்டா கூட எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கீழே தான் நீங்கெல்லாம் வர மாதிரி இருக்கும் போல. அதுக்கு ஓகேவா? அது இல்ல. இப்ப சின்னம்மாவை பார்த்து நீங்க ஏன் தலைமையில வந்து நீங்க கட்சி வேலை செய்யுங்கன்னு சொல்றதுக்கு தெம்பு இருக்கா தரான் இருக்கா எடப்பாடி பழனிசாமி கேட்கறேன். சூரியனை பார்த்தே இதுன்றாரு. இது சொல்ல மாட்டாரு. ஒரு விஷயம், சின்னம்மா மூஞ்சிய நேருக்கு நேர பார்த்துட்டு நான் தான் பொதுச் செயலர், எனக்கு கீழே இருந்து வேலை பாருங்க, சின்னம்மா மூஞ்சியை பார்த்து சொல்லுங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே வந்து நேருக்கு நேரம் நின்று சின்னம்மா முகத்தை பார்த்து எனக்கு கீழே இருந்து வேலை பாருங்க, உங்களுக்கு ஏதாவது நான் பொறுப்பு கொடுத்துறேன், நான் தான் பொதுச் செயலர், நான் தான் தலைவர் அப்படின்னு சின்னம்மா முகத்தை பார்த்து சொல்ல தெம்பு இருந்தா கண்டிப்பா அவங்க ஏத்துக்கிட்டா ஓகே பாத்துக்கலாம். முதல்ல அதை செய்ய முடியுமா எடப்பாடி பழனிசாமி? இல்லை, இப்போ இந்த 6 பேரும் இப்போ ஒத்துக்கல, எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க? எடப்பாடி பழனிசாமி கீழே தான் இருப்பாங்க. என்ன செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்காக தலைவர் மாறுவாரா சார்? 6 பேர் இல்ல, இருக்கிற அத்தனை பேருடைய குரலாகத்தான் இந்த 6 பேர் கொண்ட குழு போயிருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளோட குரலாகத்தான் இந்த 6 பேர் கொண்ட ஒரு குழு அவங்களை போய் சந்திச்சு உள்ள விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா தொண்டர்களுடைய தேர்தலாக வருது, நிர்வாகிகளோட தேர்தலாக வருது, கிராமப்புற உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். அப்ப அதுலயும் வந்து நம்ம கட்சியை ஒண்ணு சேர்க்காம விட்டா அதுலயும் முழுக்க திமுக பிறக்கி எடுத்துரும். அப்புறம் தொண்டை வெறுத்து போவான். இப்ப என்ன இருக்கு இயக்கம்ல, அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் திருந்தி வர வேண்டும். எப்பவுமே எங்களுடைய சகோதரனாக நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்க விரும்புறோம். அவர் வேணா, அவர் வரக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா அவரு நல்ல முடிவுக்கு வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒரு சில கற்பாடுகள் முட்டுக்கட்டையாக இருந்தால் அதை வெட்டி பழி கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் நாங்க. சசிகலாவும் தன்னுடைய செல்வாக்க காட்டணும்ல சார். 90% இணைப்பு பணிகளை முடிச்சுட்டேன்றாங்க. எப்படி முடிச்சாங்க, எப்படி எங்க போய் முடிச்சாங்கன்னு ஒண்ணும் தெரியலையே. இல்ல, அதனுடைய வெளிப்பாடு தானே இன்னைக்கு சேலத்துல போய் ஒரு 6 பேர் கொண்ட குழு வந்து சசிகலா அம்மா சொல்லிதான் இவங்க போயிருக்காங்களோ? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நான் தான் தொடர்ச்சியா உங்க ஊடகத்தை சொல்லிட்டு இருக்கேன். இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், நிர்வாகிகள் எல்லாம் சின்னமாட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து அத்தனை பேருமே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு சூசகமா சொல்லித்தான் இருக்கிறேன். அதனுடைய வெளிப்பாடு தான் அது. ஒரு லாஸ்ட் வார்னிங், தேர்தல் வரப்போகுது, இனியும் ஒற்றுமைக்கு போகாட்டி நிச்சயமா அது வேற ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்ற ஒரு வார்னிங் தான் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. எடப்பாடியை தவிர்த்து விட்டு அதிமுக ஒன்றிணைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? ஆமா, எடப்பாடியை தவிர்த்துட்டு எதுவுமே செய்ய முடியாதுங்கனால. இல்ல, எடப்பாடி வேணும்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தவர், அவர் வேணும்னு நாங்க நினைக்கிறோம். இல்ல, நான் முடியாதுன்ற போது தவிர்த்து விட்டுட்டு என்ன தேர்தலை சந்திக்க கூடாதா? என்ன ஆளுமை நீங்க நினைக்கிற எடப்பாடி பழனிசாமிய? இல்ல, நீங்க அதுக்கு முன்னாடி சொன்னீங்க சசிகலா அவர்களுடைய முகத்தை பார்க்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்னா, சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமின்ற பேரை சொல்றது கூட இன்னும் துணிச்சல் வரலையே, சொல்லவே மாட்டாங்களே. ஒரு விஷயம், அந்த அளவுக்கு அவர் ஒருத்தர் இல்ல. சின்னம்மா அவங்க பிடிச்சு வச்ச குளக்கட்டை தான் எடப்பாடி பழனிசாமி. பிள்ளையாரும் கூட சொல்லலாம். அந்த பிள்ளையார் தான். எப்ப அவங்களுக்கு நேரம் வரும் தூக்கி தண்ணியில போட்டு கரைச்சிருவோம். எப்படி விநாயகர் சிலையை கொண்டு போய் கடல்ல கரைக்கிறேன் பாரு, அது மாதிரி கரைக்க முடியுங்க. அப்ப சின்னம்மா செஞ்சு வச்ச பிள்ளையார் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்ப அதெல்லாம் நம்ம பெருசா ஒண்ணு பேச விரும்பல. அவங்களுடைய தகுதிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிரியாவே நினைக்கலன்னு தான் சொல்லுவேன். எடப்பாடி எதிர்க்கிறீங்கல்ல, ஓபிஎஸ் எதிர்க்கிறாரு, சசிகலா எதிர்க்க, குறைஞ்சபட்சம் ஓபிஎஸ் கூட சசிகலாவை ஏத்துக்கிட்டு வந்த மாதிரி தெரியலீங்களே சார். எப்படி ஓபிஎஸ் கூட சசிகலா அவர்களை ஏத்துக்கிட்டு வந்த மாதிரி தெரியலீங்களான்றேன். யார் சொன்னது? அவர் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு தடவை வந்து பார்த்தாரா, வீட்டுல வந்து பார்த்தாரா? அனைவரும் ஒன்றுபட வேண்டும், அனைவருமே ஒன்னாதான் இருந்து நம்ம கட்சி இயக்கத்தை வழி நடத்தணும்னு சொல்றாங்க. சின்னம்மா தலைமை அவர் இயக்கம் எங்க இயக்க போறாரு அவருக்கு தெரியும். அவர் இன்னும் ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் இன்னும் ஒருங்கிணைப்பாளர். வழக்கு ஒண்ணு நிலுவையில் இருக்கு, வழக்கு போட்டு இருக்கு. இப்ப கூட சொன்னாரு ஒரு பிரஸ் மீட்ல, எங்களுக்கு வழக்கு இருக்குப்பான்னு சொல்றாரு. அப்ப அந்த கட்சியில ஒரு பிரச்சனை வரும்போது அவர் ஒரு ஸ்டாண்டிங்ல நிக்கிறாரு. ஒற்றுமைன்ற போது சின்னம்மா தலைமையில ஒற்றுமையா இருந்தா கண்டிப்பா தொண்டர்களுடைய வரவேற்பு, பொதுமக்களுடைய வரவேற்பு இருக்குன்னு அனைவருக்குமே தெரியும் சார்.
சசிகலா அவர்கள் 6 ஆண்டுகளுக்கு இது தேர்தல்ல நிக்க முடியாதுங்க சார். கட்சிக்குள்ள அவங்க வந்து மட்டும் என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. ஏ, நான் என்ன சொல்ல வரேன், தேர்தல்ல நின்று நான் முதலமைச்சராக போறேன்னு சின்னம்மா எங்கேயாவது ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்களா? அம்மாவை ஆட்சி கொண்டு வரணும், தீய சக்தி திமுக மறுபடியும் அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த குடும்பத்தை வலுவாக்கத்தான் அவங்க திட்டமிடுறாங்க. அடுத்து நான் தான் சிஎம் வேட்பாளர் அவங்க என்னைக்கு சொன்னாங்க? கணக்கோடி தொண்டனை கூட முதலமைச்சர் ஆக்குவாங்க சின்னம்மா. எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி வாய்ப்பு, ஓபிஎஸ்க்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சா, அது மாதிரி ஏகப்பட்ட பேர் உழைச்சவங்க இருக்காங்களே, ஏன் கண்டிப்பா அதை வாய்ப்பு தர மாட்டாங்களா சின்னம்மா? இப்ப இந்த கட்சியை ஒன்றுபடுத்தி கட்சியை வெற்றி பாதையில கொண்டு போறதுதான் சின்னம்மாவுடைய திட்டம். அதுதான் அதுக்காக தான் அவங்க பாடுபட்டு இருக்காங்க. சின்னம்மா முதலமைச்சராக எந்த இடத்துல சொல்லலையே. அன்னைக்கும் கூட அம்மா இறப்புக்கு பிறகு இவங்களாதான் சட்டமன்ற குழு தலைவர் ஆக்குனாங்க, இவங்களாத்தான் பொதுச் செயலர் ஆக்குனாங்க. சின்னம்மா ஆசைப்பட்டாங்களா? இப்பவும் சொல்றேன், கட்சி இல்ல இப்பவும் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி பொருத்தமான தலைவரா இருந்து எதிர்ப்பே இல்லாம இருந்தா நாங்க எதுவுமே செய்ய போறது கிடையாது. சின்னம்மா அதுலயே அமைதியா தான் இருந்துருவாங்க. எடப்பாடி பழனிசாமி சரியான பாதையில கட்சியை கொண்டு போயிருந்தா சின்னம்மா எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க, வாழ்த்துவாங்க, அவ்வளவுதான். ஆனா கட்சியை அதரவாளத்துக்கு கொண்டு போயிட்டீங்க, சின்னத்தை அசிங்கப்படுத்திட்டீங்க, ஒவ்வொரு நிர்வாகிகளும் கொந்தளிக்கிறான், அதுதான் தொண்டர்கள் கொந்தளிக்கிறான். இந்த அவலநிலைக்கு கொண்டு வந்ததுனாலதான் சின்னம்மா ஒரு முயற்சிக்கு வர்றாங்க ஒற்றுமைக்கு. அப்ப அவங்களுக்கு பொதுநலமா சிந்திக்கிறாங்க. யார் வேணாலும் முதலமைச்சர் வந்துட்டு போங்க, கட்சி நிர்வாகத்தை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க. அதை ஒத்துக்கிட்டு இவர்கள் ஒண்ணு சேர்ந்து வரணும் தான் எங்களுடைய கோரிக்கை, ஒட்டுமொத்த தொண்டருடைய கோரிக்கை. முன்னாள் அமைச்சர் பொன்னையன் ஒரு இடத்துல ஒரு பேட்டியில குறிப்பிடுறாரு, சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அம்மா கூட இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மாவுடைய மனசாட்சி விசுவாசின்லாம் சொல்றீங்களே, சசிகலாவையே ஜெயலலிதா வீட்டை விட்டு விரட்டி இருக்காங்களே, அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? அவங்க செஞ்ச துரோகம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற. இல்ல, வீட்டை விட்டு விரட்டி வரும்போது அங்க பொன்னையன் இருந்தாரா? இதே பொன்னையன் அம்மா இறப்புக்கு பிறகு அம்மாவுடைய வாரிசே சின்னம்மா தான் அப்படின்னு ஆதாரத்தோடு ஊடகத்துல காமிச்சவர் தானே. அவருக்கு நட்டு கலந்து போச்சுங்க சார். ரொம்ப நாளாவே அவர் உளறி பேசிட்டு இருக்கிறாரு. யாரு? திரு முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆகவே அவருடைய பேச்சு, அதே போல ஜெயக்குமாருடைய பேச்சு, KP முனிசாமியோட பேச்சுக்கெல்லாம் எங்களை போன்ற தொண்டர்கள் செவிசாக்க அவசியமே கிடையாது. இவங்க எல்லாம் நட்டு கலந்து போயிருக்காங்க, ரிட்டையர்டு கேஸ், புரியுதுங்களா? அதுதான் இந்த ரிட்டையர்டு கேஸுக்கு ஏதோ புலம்புது. 40 வயசுக்கு மேல நாய்க்குணன்றாங்க இவர், அது மாதிரி இவங்களுக்கு 60-70 ஆக போகுது, உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே பொன்னையன் தான் சொன்னாரு, போயஸ் கார்டன்ல நின்று ஒரு ஆதாரத்தை காமிக்கிறாரு ஊடகத்துக்கு பூரா. அம்மாவினுடைய வாரிசு யாரு தெரியுதா? சின்னம்மா தான். அம்மாவை எழுதி வச்சிருக்கிறாங்க, அம்மா தான் சின்னம்மா தான் கட்சிக்கு ஒட்டுமொத்தம் அப்படின்னு அவரு தானே ஊடகத்துல பேசினாரு. இன்னைக்கு அவர் இப்படி பேசுறாருன்னா அதுதான் நிலைப்பாடு அப்பப்ப மாறுறதுன்னா அவருக்கு மட்டநிலை நட்டு கலந்து போச்சுன்னு அர்த்தம். அவருடைய பேச்ச நம்ம பெருசாவே ஃபீல் பண்ண அவசியமே கிடையாது. நிறைய ஒரு கேள்வி சார், இந்த 6 பேரும் சசிகலா அவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குதா? இது முன்னோக்கி நகர வாய்ப்பு இருக்குதா இணைப்பை நோக்கி? அப்படி இணையும்னா எப்போ இணைய வாய்ப்பு இருக்கு? எடப்பாடி பழனிசாமி மறுத்து விட்டால் என்ன செய்ய போறீங்க? அவர் மறுக்கிறாரு, மறுக்காம இருக்காரு. நாங்க என்ன சொல்றோம்னா, ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, சின்னம்மா தலைமையில செயல்படுவோம், அனைவரும் ஒற்றுமையா இருப்போம். அதனுடைய வெளிப்பாடுதான் ஒரு 6 பேர் கொண்ட குழு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்களும் கூடிய விரைவில் சின்னம்மாவை சந்திக்க போறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறாத பட்சத்தில் சின்னம்மாவை சந்திக்க போறாங்க, ஒரு முடிவெடுக்க போறாங்க. இதுதான் தொண்டருடைய விருப்பம். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும், அதுதான் நிர்வாகிகளுடைய எண்ணோட்டம், அதுதான் தொண்டருடைய எண்ணோட்டம். ஆகவே அந்த வெற்றிக்கு கொண்டு போனோம்னா யாரு வேணும்? சின்னம்மா வேணும், அண்ணன் ஓபிஎஸ் வேணும், தினகரன் வேணும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வேணும் தான் நாங்க நினைக்கிறோம். வேணான்னு போயிட்டா போமயிரு, அது எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. எங்களுக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட செல்வாக்க கிடையாது. அதனால ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, ஒரு நிபந்தனையோட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா ஒற்றுமையாகும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கூடிய விரைவில் ஒட்டுமொத்த மூத்த அமைச்சர்களும் நிர்வாகிகளும் சின்னம்மாவை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. சரி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார். நன்றி மாஸ்டர், நன்றி.